இட்லி தோசைக்கெல்லாம் ஏத்த மாரி நல்ல காரசாரமா ஒரு பட்டை மிளகாய் சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த சட்னி செஞ்சீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த சட்னிய நான் பிரீத்தி எக்கோ ஃப்ரெஷ் மிக்ஸில தான் செய்ய போறேன். இந்த மிக்ஸியோட நமக்கு ஒரு பிக் சைஸ் மிக்ஸர், அது கூடவே ஜூஸர், மீடியம் சைஸ் மிக்ஸர், ஜூஸ் அண்ட் சட்னி ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் கிடைக்குது. இதோட நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்புமே கிடைக்குது. இப்போ மிக்ஸர் ஜார்ல 1/2 மூடி தேங்காய், அது கூடவே 1 கப் பொட்டுக்கடலை, 5 சின்ன வெங்காயம், 4 பட்டை மிளகாய், உப்பு, 5 பல் பூண்டு சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. சட்னியை கிரைண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஏரை நம்ம வேக்கம் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்பை இந்த மாதிரி வயர் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்னஸ் லாக் மோடுன்னு இருக்கும் அதில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேரெல்லாம் வேக்கம் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதில் உள்ள ஏரையும் நம்ம வேக்கம் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்ப் மூலமாக அதில் உள்ள ஏரை வேக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல் டே சட்னி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் காலையில் 10 மணிக்கு அரைச்ச சட்னி நைட் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன். கலர் மட்டும் இல்லை, சட்னியுமே காலையில் அரைச்ச மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மொமெண்ட்ஸ்க்குலாம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.